பாகம் 32 1 11 12 2 வசனம் இங்கே வாசி. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவருக்கு கூட இருந்த கர்த்தர் ஒருவர் தான். இப்படி சுமந்து கொண்டு வந்த தெய்வத்தை இந்த அதிகாரத்திலேயே 18வது வசனத்தை நீ வாசித்தா அவரை மறந்து போச்சுனுமா. வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 32 11 12 வாசித்த இனி 18 வாசி. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையே, அத உன்னை கற்பத்தின் பாத்திரத்தில் உருவாக்கின தெய்வத்தை நினையாம போன, உன்னை ஆவியில பெற்று புத்திர சுவிகாரத்தை தந்த இயேசுவை நீ நினையாம போன. அவருடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படியல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, உலகத்தில் சொல்லுகிறபடி அல்ல, உலக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறபடி அல்ல, உலக தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறபடி அல்ல, உலகத்தில் சொல்லுகிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்டு. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் மனவேதனைப்படாமல் என்ன செய்வார்? கர்த்தர் மனவேதனையோடு உங்களை எரிச்சலோடு பார்க்காமல் என்ன செய்வார்? அவர் உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட பிக்கப்பட்ட சரீரம், அவர் முள்முடி சூட்டப்பட்ட முள்முடி, அவர் விழாயெலும்பில் குத்தப்பட்ட ஈட்டு, அவருடைய கைகளிலே ஆணிகளெல்லாம் அறையப்பட்ட ஆணி, ஐயோ அது மட்டுமா, உழுத நிலம் போல, உழுத நிலம் போல அவர் வேதனைப்படாமல் இருப்பாரோ? உன்னை குறித்து துக்கப்படாமல் இருப்பாரோ?